மகா பெரியவா சரணம். ஸ்ரீ லலிதா ரகசிய பக்திவதிகள் அம்பிகையை சொல்லும் பொழுது காவிய கலா என்று சொல்லி அற்புதமான அந்த காவியத்தினுடைய கலையாக இருந்து கொண்டு அழகான அந்த காவியங்களை இயக்கக்கூடிய ஆற்றலாக ஏற்றக்கூடிய ஆற்றலாக இருப்பவள்னு சொன்னாங்க இல்லையா. அப்போ காவியங்கள் அப்படின்னு இருந்தால் கண்டிப்பாக அந்த ரசம் என்று ஒன்று இருக்குமே, அந்த ரசனை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த ரசம் எப்படி இருக்கும், அது யாராக இருக்கும் என்றால் அதற்குரிய நாமம் ஓம் ரசஜ்ஞாயை நமஹ, ஓம் ரசசேவதயே நமஹ. அப்ப இந்த ரசம் காவியத்தினுடைய சுவை அப்படின்னு சொல்லும் பொழுது இரண்டு நாமங்கள், ஒன்று ரசஜ்ஞா, இன்னொன்று ரசசேவதி. ஆக காவிய சுவையை அறிந்தவள் யாரென்றால் இவள்தான். ஏனென்றால் இவளேதான் காவிய கலாவாக இருக்கிறார். காவியம் எழுதும் சக்தியை தருகிறார். ஆக பெரிய காவியங்கள், மகா மகா காவியங்களை நாம் படிக்க படிக்க இன்னும் நமக்கு பேரானந்தத்தை கொடுப்பதற்கு என்ன ஒரு காரணம் என்றால், அதில் எழுதப்பட்ட வாக்கியங்கள் யாருடையது என்றால் அவளுடைய அருளால் எழுதப்பட்டது. அதனால்தான் அந்த வார்த்தைகளுக்குள் இத்தானை பொருளை வைத்து படிக்க படிக்க கேட்கக்கூடிய மக்களுக்கு அவரவர்களுடைய பக்தி நிலைக்கு ஏற்ப பொருளை கொடுத்து கொண்டே இருக்கிறாள். இன்று நான் இந்த பக்தி நிலையில் இந்த ஒரு வழியில் இருக்கும் பொழுது எனக்கு இதுதான் புரியும், அடுத்ததாக அடுத்தபடி என்று ஏறி கடைசியாக அந்த மோட்சம் என்று வீடு பேறு என்று அந்த நிலையை அடையும் பொழுது இந்த நாமத்தினுடைய பொருளே வேறு விதமாக இருக்கும். அப்பொழுது அது பேரானந்தத்தை தரக்கூடிய சுவையை தரக்கூடியதாக இருக்கும். அப்படிப்பட்ட விஷயங்கள் எப்படி சாத்தியம் என்றால் அனைத்தும் அவளால் தான், அந்த சுவையாக அவள் இருப்பதால் தான். ஆக கொடுத்தவுடனேயே அவர்கள் எழுதி சமர்ப்பணம் செய்து விடுகிறார்கள். எப்படி அம்பிகை பக்தர்களுக்கு அந்த சக்தியை கொடுக்கிறாள், கொடுத்தவுடனேயே சமர்ப்பணம் செய்கிறார்கள். அந்த காவியத்தில் இருக்கக்கூடிய ரசத்தை, அந்த சுவையை அறிந்தவளாக அவள் இருக்கிறார். அப்ப காவியங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது நவ ரசங்களை நாம் சொல்கிறோமே, ஸ்ருங்காரம், வீரம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்றோம். அந்த நவ ரசங்கள் சொல்லும் பொழுது இது அனைத்தும் சேர்ந்தால்தான் மகா காவியங்கள் அமைகிறது. அந்த சுவைகளை அறிபவளாக இவள் தான் இருக்கிறாள் என்று சொல்கிறார்கள். இப்ப ரசம் அப்படிங்கிறது இதுல இருக்கக்கூடிய தத்துவார்த்தமான பொருள் நம்ம பார்க்கணும் இல்லையா. இந்த வெளி தோற்றத்தில் பார்க்கக்கூடிய ரசம் என்று சுவையாக இல்லாமல் கொஞ்சம் உள்முகமாக பார்க்க ஆரம்பித்து விட்டால், ஏனென்றால் இப்பொழுது பார்க்கும் அனைத்தும் பிரம்மம் என்ற ஒரு விஷயத்தை பற்றி, ஏகம் தத்து என்று சொல்லக்கூடிய ஏகவஸ்துவாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மத்தை, அந்த பரபிரம்மம் மட்டுமே நமக்கு ஒன்று என்று சொல்லக்கூடிய தத்துவமாக வருவதால் கொஞ்சம் அதை பற்றி பார்த்தால் எப்படி இருக்கும் என்றால், உள் தத்துவமாக ரசோ வைசக அப்படின்னு சொல்லிட்டு வேதத்தில் சொல்லப்பட்டது போல பிரம்மானந்த ரசமாக இருக்கிறாள், ஆத்மரசமாக. ஆக யார் இருக்கிறார்கள்? அவளேதான் இருக்கிறாள். அந்த ரசத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய சக்தியாகவும் அவளேதான் இருக்கிறாள். ஆக நமக்கு அந்த ரசத்தை தெரிந்து கொள்வதற்கு சக்தியை கொடுக்கிறாள், இந்த ஞானத்தை கொடுக்கிறாள், அறிவை கொடுக்கிறாள். இப்படி இந்த பிரம்மானந்தத்தின் இருப்பிடமாக இவள் இருப்பதால் தான் ரசசேவதி என்று சொல்கிறார்கள். ஏனென்றால் இதன் மூலக்கருவூலமாக இவள் இருக்கிறாள். அழகா பெரியவா சொல்லுவாரு, காளிதாசனை பற்றி சொல்லும் பொழுது என்ன சொல்லுவார் அப்படின்னா, இந்த பண்டிதர்களுக்கு அறிவாக, அந்த அறிவெல்லாம் அடங்கிய ஞானமாக, எப்படி சொன்னாங்க, ஞான விக்கிரகா அவங்க இப்படி இருக்காங்கன்னு சொன்னாங்க இல்லையா. அதே போல கவிதா ரசத்துக்கும் அவளே மூலம் என்று அவர் அழகா சொல்லுவார். அதாவது தைத்திரியத்துல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பரமாத்மா என்னும் ரசமும் அவளேதான், ரசம் அறிந்த ரசிகை ரச சேவதிகி அப்படின்னு சொல்லிட்டு ரசம் நிரம்பிய களஞ்சியம் அப்படிதான் சொல்லுவாங்க. இப்படி இரண்டும் சேர்ந்து தனக்கு சமம், தானே கூட யாரென்றால் காளிதாசன் தான் அப்படின்னு அம்பாள் காளிதாசனை பாராட்டி சொல்வாளாம். துவமேவாகம் ந சம்சயக அப்படின்னு சொல்லுவாளாம். அப்படி கோபித்து கொண்டு காளிதாசனை எப்படி தன் தலைமையில் தூக்கி வைத்து சந்தோஷப்படுத்தினாலாம் அந்த அம்பிகை. அங்கே ரசஜ்ஞா ரசசேவதியாக இருந்தவள் யார்? அவள் தான். ரசம் அறிந்த ரசிகையாகவும் ரசம் நிரம்பிய களஞ்சியமாகவும் அவளேதான் இருக்கிறாள் என்று பெரியவா அழகா சொல்கிறார். மகா பெரியவா சரணம்.